8வது கேள்வியில வந்துச்சு 10வது கேள்வியில வந்துச்சு. இது 10வது கேள்வியில வந்ததுதான். ஓகே பார்க்கலாம். இந்த 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரி. ஓகே இது மேலே இருக்கு. சாரி அடுத்த 8வது கேள்வி இருக்குது. அதை பார்க்கலாம். அது முழுமையா புரிஞ்சுக்காங்க நான் பார்க்கலாங்க. இது 10வதுல வந்த ஏற்பாடு கேள்வி. சரி. ஒரு வீட்டு வெளியீட்டு கேள்வியில இனிமே வெளியீட்டு கேள்வி குறிப்பிடப்படும் சோடியம் ஹைபோகுளோரைட் அப்படின்னா NaOCl இருக்கு. சரியா? ஓகே NaOCl Cl- இருக்கா? ஓகே இது வந்து அயன் அமிலங்களோட தாக்கத்துல Cl2 கேஸ் வந்து வெளியிடப்படும். அந்த தாக்கம் வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. ClO- அப்படியே ClO- Cl- அமில உலகத்துல Cl2 ஆ மாறப்படும். அப்படியே Cl2 ஆ மாறப்படும். சரி இந்த ஒரேகமான Cl2 வாயு அம்மாதிரியுடைய கிடைக்கத்தக்க குளோரைட் அப்படின்னு அழைக்கப்படுதா? இது கீழ்வழி தாக்கத்தின் மூலம் காணப்படுகிறது. சரி பொதுவாக வெளியிடப்பட்ட 100 கிராம் மூலம் வெளியிடப்பட்ட அந்த Cl2 தான் கிடைக்கத்தக்க குளோரைட் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்ப கிடைக்கத்தக்க குளோரைட் தான் அந்த வெளியிடக்கூடிய 100 கிராம்ல கிடைக்கக்கூடிய அந்த குளோரைட் அளவு தான் கிடைக்கத்தக்க குளோரைட். சோ அந்த வெளியிடக்கூடிய ஒரு 25 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஒரு கால் சொல்லலாம். ஒரு காலையும் சொல்லுவாங்க 25 எடுத்து நீ அதுக்குள்ள காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து அப்படியே ஒரு வடித்த நீர் தான் காய்ச்சி வடித்த நீர் ஒரு கனமான குடுவையில அந்த வடித்த நீர் காய்ச்சி வடித்த இடம் சேர்த்தாங்க இல்ல ஒரு கனமான குடுவையில 250 சென்டிமீட்டர் கனத்துக்கு அரிதாக்கப்பட்டது. அந்த 250 இருந்து எடுக்கப்பட்ட அந்த 25க்குள்ள தான் நீ K ஆட் பண்ற. மிகையா அந்த K ஆட் பண்ணப்படுது. வெளியிடப்பட்ட I2ஆனது இப்ப யோசிச்சு பாருங்க அந்த I- ClO- தாக்கி I2 உடையணும். அந்த I2ல தயோசல்ஃபேட்டால நியமிக்கிறேன். சரியான ஈஸி தான். இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு தாக்கங்கள் என்ன இருக்குது? எனக்கு ClO- I- தாக்கம் அந்த I- ClO- தாக்கி I2 இருக்குது. I2 தயோசல்ஃபேட்டால நியமிக்கிறேன். இதுல இந்த ClO- Cl- அமில சேர்க்கைக்கு CO2 வரைக்கும் தந்துருக்கா? நீ இந்த வேற Cl2 கூட I- oxygen எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. சோ இது தாக்கம் இருக்குன்னா நான் என்ன செய்ய போறேன்? படியாதவங்க ஸ்டார்ட் லாஸ்ட்ல இருந்து போறோம். நான் எங்கே பேசுறது உடைய பாயிண்ட் உடைய 19 அப்படியே என்ன நடக்குதாங்க பார்க்கலாம்னா சோ இத நாம பேலன்ஸ் பண்ணணும். இத பேலன்ஸ் பண்ணி வெச்சு கொள்ளோம்னா 20H+ போட்டு அங்கல H2 ஆட் பண்ணுவோம். ஓகே பேலன்ஸ் பண்ணுறது. சரி இப்போ எனக்கு என்னன்னா அந்த நம்பர் ஆஃப் தயோசல்ஃபேட் காணணும். அப்ப நம்பர் ஆஃப் H2O2- அப்ப நம்பர் ஆஃப் H2O2- சொல்ல வேண்டாமா? எவ்வளவு 0.3 உடைய பார்த்துருக்கேன். 0.3 மோல் டெசிமீட்டர் ஆயிடுச்சு. கிரேடோட எல்லாத்தையும் மணிவா போடுங்க. தர 19ல 10 டெசிமீட்டர் கனம். சோ இத சுருக்கினோம்னா 5 டிசம்பர் இல்லையா? 5 டிசம்பர் இல்ல 10 மோல். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அந்த H2O2- அந்த I2 கூடிய தாக்கத்தை இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் அதாவது H2O2- அந்த I2 க்குமான தாக்கம் அப்படினா I- 2I- plus H4O6 அடிக்கடி நான் சொன்னேன் ஒரு சின்ன திருப்பி இருக்கும். சரியா? ஓகே அப்ப அந்த I2 தயோசல்ஃபேட் தாக்கம் எனக்கு I- H4O6 சோ அந்த I2 க்கான நம்பர் ஆஃப் I2 வரும். number of I2 is to number of H2O2- எவ்வளவு வேண்டா? எழுதுறாங்க 2 இது நான் பண்ணிக்கொள்ளேன் 1:2. சோ எவ்வளவுடா? 1:2. சோ number of H2O2- எவ்வளவு வேண்டா? H2O2- மூல எவ்வளவு வேண்டா? I2 உடைய மூல மாதிரி 2 மடங்கு தயோசல்ஃபேட். அதாவது தயோசல்ஃபேட் உடைய அரைவாசி தான் I2. தயோசல்ஃபேட் உடைய மூல கண்டுபிடிக்கறீங்களா? 5.7 தர 10 மோல். அதுடைய half. சோ சுருக்கினோம்னா 2 ஆயிடும் இல்லையா? தர 10 ஓகே 2 தர 10 சரி இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா நான் கண்டிருக்கிறேன் என்னன்னா நான் என்னங்க கண்டிருக்கேன்டா இந்த தயோசல்ஃபேட் உடைய மூல நான் கண்டுபிடிக்கிறேன். சோ என்ன என்ன நம்பர் ஆஃப் தயோசல்ஃபேட் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் I2 இல்லையா? சோ அந்த அரைவாசின்றது நம்பர் ஆஃப் I2. சோ I2 உடைய மூல நான் கண்டுட்டேன். இந்த I2 உடைய மூல கண்டா அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? ClO- க்கும் I- க்குமான தாக்குதலை அந்த I2 தெரிஞ்சு ClO- க்கு வசிக்கலாம். சரியா பாருங்க. ClO- க்கும் I- க்குமான தாக்கம். இந்த ClO-
செய்யணும் ஆக்சிஜன் சமன்பாடு தாழ்த்தறிவு சமன்பாடு Cl மைனஸ் I மைனஸ் I2 ஆக்சிஜன் கொண்டு தான் Cl மைனஸ் தாழ்த்தப்படும் அப்படி பேலன்ஸ் பண்ணலாம் Cl மைனஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்குது இங்கால ஒரு H2O ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இங்கால ரெண்டு H பிளஸ் ரெண்டு இங்கால ஒரு மைனஸ் சோ இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு I மைனஸ் இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரான் சோ இப்படி கூட்டி விடுங்கடா கூட்டினீங்கன்னா Cl மைனஸ் plus 2 I minus plus 2 H plus electron சேம் ஆகும் இங்க வாங்கால I2 plus Cl minus plus 4 செக் சோ இந்த இடத்துல வந்து நாம பேலன்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன எவ்வளவு அந்த Cl minus அவ்வளவு I2 அப்ப I2 நமக்கு என்ன தெரியுங்க அந்த I2 நமக்கு தெரியுமா பேர் முடியுது சோ நம்பர் ஆஃப் குலப் I2 எவ்வளவுனா சாரி I2 is to number of clubs Cl minus the ratio நான் போடுறது easy understand so இத நாங்க number of club I2 நான் கண்டினோம்னா Cl minus போடுறதுக்காக இதா எல்லாமே Cl minus அந்த பொலிட்டிக் கேஸ்ல இருந்துச்சு நான் 25 180 மாத்தி அதுல 25 பிரிச்செடுத்து நீங்க k ஆட் பண்ணுங்க Cl minus முழுக்க Cl minus ஆகுது I minus எல்லாம் I2 ஆகுது அந்த I2 தான் தயோசல்ஃபைடால நியமிச்சு கண்டு தயோசல்ஃபைட் மூல கண்டு I2 தெரிஞ்சதுன்னா Cl minus மனசுல சி சோ நம்பர் ஆஃப் Cl minus எவ்வளவுனா நம்பர் ஆஃப் Cl minus எவ்வளவுனா மனசுல சி I2 என்ன சமட்டு ஆயிங்க 10 3 சரி சோ இதுல நீங்க நம்பர் ஆஃப் Cl minus கண்டீங்கன்னா Cl minus தெரிஞ்சா பாருங்க அப்படியே கேக்குறாங்க கேள்வி கிடைக்கத்தக்க குளோரின் அளவு கிடைக்கத்தக்க குளோரின் அளவுங்கிறது 100 கிராம் கேல்சியம் கிடைக்கிற குளோரினுடைய அளவு சோ இந்த கேல்சியத்தை தெரிஞ்சவங்க பார்க்கறது இல்ல இந்த பேக் 1:1 இதுதான் இந்த கிடைக்கத்தக்க குளோரின் அளவு ஏன்டா Cl minus இந்த கேல்சியத்தை அமில சேர்த்த உடனே என்ன செய்தா அந்த Cl2 வருது சோ நான் இதுல வரக்கூடிய அந்த Cl minus நம்ம தெரிஞ்சபடியா வரக்கூடிய Cl2 உடைய மூலக்காரனா Cl2 உடைய திணிமக்காரனா சரியா கிடைக்கத்தக்க விடை கொண்ட Cl2 வாயு அளவு தான் சொல்றீங்க இல்லையா 1 கிராம்ல எவ்வளவு Cl2 வாயு கிடைக்கும் என்றதானப்போ நான் சொல்றேன் என்ன சொல்றேன் பொலிட்டிக் கிடைக்கத்தக்க குளோரின் என்ன எடுத்து வைக்கப்படும் 1 கிராம்ல எவ்வளவு எனக்கு அந்த Cl2 கிடைக்கும் அதான் கிடைக்கத்தக்க குளோரின் சோ வெயிட் வந்து காண முடியும் Cl2 வெயிட் காணலாம் பார்க்கலாம் அதுக்கு பதிலா அந்த Cl minus நம்ம பார்க்கலாம் அப்ப நம்பர் ஆஃப் Cl minus is to number of Cl2 வந்து 1:1 so number of Cl2 காணலாம் number of Cl2 எவ்வளவுடா பாருங்க மனசுல தானே 2.5 தர 10 செய்யும் இது 25 சென்டிமீட்டர் கிணத்துல கிடைக்கக்கூடிய அந்த குளோரின் இதனுடைய எவ்வளவு அந்த இதனுடைய எவ்வளவு வந்ததா கிடைக்குது டிக்ளேரிங் Cl minus நம்ம சேவலாம் சோ 250 சென்டிமீட்டர் கிணத்துல 25 சென்டிமீட்டர் கிணத்துல தான் 2.5 10 மோல் கிடைக்குதுன்னா 250 சென்டிமீட்டர் கிணத்துல எவ்வளவு வந்தாகும் 2.5 தர 10 கீழே 25 ஆல பிரிச்சு நீ மேல 250 ஆல பிரிக்கும்போது 10 ஆல பிரிக்கினா 28.5 தர 10 சோ இது நீ Cl உடைய மூல் வெயிட் கண்டிங்கன்னா weight of Cl காண முடியும் 28.5 தர 10 தர Cl2 35 சமஞ்சி சோ இது 71 கிடைக்கத்தக்க குளோரின்டா 100 கிராம் கால்சியம் கிடைக்கிறா இங்க எவ்வளவு கால்சியம் தெரியுமாடா ஆரம்பத்துல அந்த பொலிட்டிக் கால்சியமுடைய இதான் வந்து 25 எடுத்தாங்க 250 இல்ல சோ கீழ வந்திருக்கா அடர்த்தி கனவா தெரிஞ்சா எவ்வளவு அந்த பொலிட்டிக் கால்சியம் எடுத்துனாங்க தெரிய வந்துட்டாங்கடா அப்ப weight of பொலிட்டிக் கால்சியம் பாருங்க அடர்த்தி 7 திணிவு கனவா அடர்த்தி பாருங்க உனக்கு கேள்வி இந்த திணிவான திணிவு கனவே செய்யலாம் சோ திணிவு எவ்வளவு வர போகுது திணிவு வந்து அடர்த்தி தர கனவளவு அடர்த்தி கீழே பாருங்க பொலிட்டிக் கால்சியம் அடர்த்தி 1.2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கனவளவு 25 சென்டிமீட்டர் மாவு இன்னொரு போடுறாரு பொலிட்டிக் கால்சியம்ல 25 சென்டிமீட்டர் அதோட அப்படியே இருக்காங்க சோ 25 சென்டிமீட்டர் கனம் சுருக்கினா 30 கிராம் சோ வரையா உனக்கு கிடைக்கத்தக்க குளோரின் வந்து
அப்படியே 30 கிராம் சாரி 100 கிராம்ல எவ்வளவு CO2 கிடைக்கும் என்றுதான் கிடைக்கத்தக்க குளோரின். ஸோ அப்படியே 100 கிராம்ல எவ்வளவு குளோரின் கிடைக்கும் என்றதான் எனக்கு கிடைக்கத்தக்க குளோரின் ஆகும். எனக்கு இந்த CO2ன்றது 30 கிராம் வச்சு அப்ப பார்த்தோம்னா இதனால காரண பெரியவங்க டெக்ஸ்டா 30 கிராம்ல தான் எவ்வளவு எக்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ நீ 100ல எவ்வளவு காணுதான் அந்த கிடைக்கத்தக்க குளோரின் அளவு இதான் இருக்கு. அதை நீ சொல்லிக்கிறீங்கன்னா அதை போட்டு காணலாம். அப்ப கிடைக்கத்தக்க குளோரின் அளவுன்றது இதுதான் காணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கசோடைய திணிவு காணிக்க அடுத்த கனவு 25 சென்டிமீட்டர் போகுது. அடுத்த 25 இந்த 250 ஐதாக்கி அதுல இருந்து 25 கொஞ்சம் வித்தியாசம் 250 ஐதாக்கி அதுல இருந்து 25 சீனோமைஸுடைய அந்த மூலகாண்டு CO2 மூலகாண்டுனாங்க அது எங்கட 25 சென்டிமீட்டர் கிடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய CO2. அப்புறம் நான் 280 காண்டி அந்த 280 25 சரி சரியா ஏன்னா அதுக்கு நீ ஈஸியாக செய்ய அந்த சீனோமைஸ் மூலங்களுக்கு என்ன செய்யல மாற்றம் அடைகிறது சொல்லிக்கலாம். ஸோ நாங்கள் இதில் வந்து கிடைக்கிறதுக்கு கொடுங்க கண்டிப்பாக சரியா. ஸோ அடுத்த கிளாஸை கூட நாங்கள் அடுத்த சரியா.